ஆனாலும் ரொம்ப விளையாட்டு போங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னா நாங்கெல்லாம் பயந்துட்டு விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணணும். அப்படிப்பட்ட நீங்க புறக்காலையில பாய போட்டு அம்போன் படுத்திருந்தா பார்த்தப்ப மனசு ரொம்ப சங்கடமா போச்சு போங்க. வெளியால பொழுது 4 மணிக்கு அவர் வந்துட்டாருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை எழுப்புறோம். நீங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் தான் உங்க பொண்ணு எந்திரிச்சு வந்து தலையானையும் பெட்ஷீட்டு பேன் எல்லாம் கொடுத்தாங்க. சரி தூங்குறவங்கள தொல்லைப்படுத்த வேண்டாம், நிம்மதியா தூங்கிட்டுன்னு நாங்களே போட்டி விட்டோம். வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன் போனியா? அவனை பிடிச்சு கொடுத்துட்டியா? பிடிச்சு கொடுக்குறதா? அந்த பயம் மட்டும் கையில கிடைச்சிருந்தானா கைய காலையில வெட்டிருப்ப. திருட்டு ராஸ்கல் ஓடி போயிட்டா. ஒண்ணுமில்லைங்க, அந்த பையன் 2 கொலை பண்ணிட்டு ஏற்கனவே 5-6 வருஷம் ஜெயிலுக்கு போனவன். அதனாலதான் பட்டப்பகலே இப்படி ஒரு அக்கிரமம் நடந்து கூட ஊருக்கான அத்தனை பேர் அவன் உயிருக்கு வந்து ஒதுக்கிட்டான். நல்ல வேலை நீங்க துணிஞ்சு சண்டை போட்டீங்க, இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் சும்மா போயிருக்கேன். நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்தாலும் உசுருக்கு துணிஞ்சு இறங்கித்தானே ஆகணும். இல்லைன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். அப்புறங்க நான் இது புறத்து வரும்போது ஆத்தா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். ஆத்தா காணோம்னு சொல்லி என்னைய கடையா வைக்க போற? பரவாயில்ல, நீ எடுத்துக்க. வெய்ய கீழே அட ஏங்க நீங்க நீ எடுத்துக்க. சம்பந்த வருத்தப்படுவார் நான் மறுபடியும் சொல்லிக்கணுங்க. ஆத்தா காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். நான் போயிட்டு மறுக்க வேணா வரேங்க. அப்பா கொஞ்சம் வர இருக்கு, சொல்லிட்டு இப்படி வாங்க. நான் போயிட்டு இருக்க. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனை பெதுக்காக கூப்பிட்ட தெரியுமா? போற வழியில பஸ் சாப்பிடுறதுக்கு பலகாரம் கொடுத்தாங்க. போயாங்கோ நல்லா வாயில் அடக்கிட்டு. அது இல்லையா, கல்யாணத்து வரைக்கும் என்ன அப்பப்ப வந்து போயிட்டு இருக்க சொல்லி அவங்க ஐயங்கிட்ட சொல்லி அனுப்பும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப எழுதுங்க. ஒரு பொண்ணு அவங்க ஐயங்கிட்ட தான் சொல்லி அனுப்புமா? அனுப்பாது. நல்ல பொண்ணு மாடி, நீ நேர்ல சொல்ல வேண்டியதானே? நீங்க சொல்லுங்கப்பா. சரி. ஒண்ணு இல்லைங்க, என் பொண்ணோட சிநேகிதிங்கெல்லாம் மாப்பிள்ளையோட போட்டோ பார்க்கணும்னு பிரியப்படுறாங்களாம். அதான் ஊருக்கு போனோம்னா போட்டோ ஒண்ணு கொடுத்து அனுப்ப சொல்லுது. போட்டோ நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட போட்டோவே பிடிச்சது இல்லைங்க. வேணும் ஒண்ணு பண்றேனுங்க, ஊருக்கு போனது முதல் வேலையா ஒரு போட்டோ பிடிச்சு யாருக்கிட்டே அதை கொடுத்து இல்ல நானே நேர்ல கொண்டு கொடுக்கறேனுங்க. ஆனாலும் பெரிய மாப்பிள்ளைக்கு உங்ககிட்ட ரொம்ப விளையாட்டு போ. பெரிய மாப்பிள்ளை, என் பொண்ணு கேட்டது உங்க தம்பி போட்டோ. உங்க தம்பி டவுன்ல டாக்டர் படிச்சிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு நான் வந்தப்ப கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. சீக்கிரமா போட்டோ கொடுத்து அனுப்பிச்சா சௌரியமா இருக்கும். ஏன்னா டாக்டர் மாப்பிள்ளைங்கிறதுனால ஊர்ல எல்லாருமே பார்க்கணும்னு தெரியப்படுறாங்க. எப்ப உங்க ஆத்தார பத்தி யாரு என்ன சொன்னாலும் யோசிக்காம மலர்ந்து கை நீட்டி அடிச்சிடுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை மறைக்காம சொல்றேன். உங்க கல்யாண விஷயத்துல இவங்க பண்ண பித்தலாட்டம் இருக்குதே, அது தூங்குறவன் தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி. வீட்டுக்கு போனதும் இந்த பிரச்சனைக்கு வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு உடனடியே ஒரு முடிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சூடு தோணு இல்லைன்னு தான் அர்த்தம். மாப்பிள்ளை சிந்தாசு மனவரையில மாப்பிள்ளை தோட்டத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் நேரத்துக்கு இந்த பத்தி தான் எடுப்பா இருக்கும். விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பாரியா, என் மாமன் சிந்தராசுக்கு மாப்பிள்ளை அனுப்பு பொண்ணு, முகூர்த்தத்துக்கு பொண்ணு, சாந்தி முகூர்த்தத்துக்கு பொண்ணு, மொத்தம் 3 வேணும். ஏன்பா கல்யாண மாப்பிள்ளை, நீ எங்கேயாவது போறேன்னா எங்க போறேன்னு விவரம் சொல்லிட்டு போக வேண்டாம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. என்ன சிந்தராசு? அத்தா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நெசமா அந்த கண்ணாலம் எனக்கு தான் நடக்க போதா? டேய் என்னடா சொல்ற? அத்தா, நான் இப்ப சத்தி கவுண்டர் ரூட்ல இருந்தா வர்றேன். சத்தி கவுண்டர் என்ற தம்பி தான் மாப்பிள்ளைய நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா சொல்ற? என் தலையில கல்ல போட்ட மாதிரி இருக்குது. அத்தா, இன்னொரு தடவை நல்லா ரோசனை பண்ணி பாரு அத்தா. அன்னைக்கு சத்தி கவுண்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் தான் மாப்பிள்ளைங்கிறத நீ தெளிவா பேசுனியா? என்னடா சிந்தராசு இப்படி கேட்டுட்ட? நீதானடா எனக்கு தலை புள்ள. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையாம உன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது. என் நெஞ்சுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஊர்ல இருக்க தரகனை எல்லாம் பார்க்கும்போது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்கன்னு வாய் வாயாம புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது தெளிவா பேசியா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. சத்திய கவுண்டர் மேல தப்பே கிடையாது. மாப்பிள்ளை விஷயத்துல குழப்பம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். ஐயோ, என் கூட பிறந்த நீங்க என் தலையில இவ்வளவு பெரிய பைய தூக்கி போடுறீங்க. அது இல்லம்மா, இல்லாது வேற நீ வச்சிருக்கிற பாட்டம் உன் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்ல வர்றேன்.
அன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை பத்தி பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை என் பையன்னு சொன்னியே தவிர ஒரு தடவையாவது என் மூத்த குடி பையன் சின்ராசுன்னு நீ சொன்னியா? சைத்திகர்த்தனமா பேசாத என்ன, என் சின்ராசுக்கு நான் சித்தி முறைதான். ஆனா சின்ன வயசுல இருந்து என்ன ஆத்தான் தான் சுத்தி வந்திருக்கானே தவிர ஒரு தடவை கூட எனக்கு சித்தின்னு கூப்பிட்டுருக்காண்டா. அப்படிப்பட்ட என் சின்ராச மூத்தபடி பையன் சொல்ல எனக்கு எப்படி என்ன மனசு வரும்? எப்படி மனசு வரும்? அர்த்தமில்லா பேசாரு. சத்திய கவுண்டர் பொண்ணு நல்லா படிச்சவ, ஓ வயசுல பிறந்தவன பட்டத்தை டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என் பையன் சொன்னா சத்திய கவுண்டர் அவனத்தால மாப்பிள்ளை என்ன பாரு. ஐயோ, என் வாயாலேயே என் சின்ராஸ் கல்யாணத்தை நான் கெடுத்துட்டேனே. நான் ஒரு பாவி. என்ன ஆச்சுன்னு இப்படி பேச வந்து? ஐயோ, ரத்தம் வர அளவுக்கு பைத்தியக்காரமா போய் முட்டிட்டு இருக்கேன். மாமா, ஓடி போய் கொஞ்சம் வண்டி கூட எடுத்துட்டு வா. தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை. எப்படி மாப்பிள்ளை தெரிஞ்சு போச்சோ, இனிமே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. முதல்ல இதை நிறுத்தி ஆகணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அப்புறம் பேசிக்குவோம். இங்க வா. முதல்ல கொஞ்ச நேரம் நீ அமைதியா உட்காரா. ஐயோ, நடவடி என்னவா ஆச்சு? ஐயோ, சின்ன வயசுல உனக்கு ரத்தப்பட்டு வச்சா இப்ப ரத்தத்தையே செஞ்சிருக்க. என்ன தாய் பாசம்னு எனக்கு புரியுது. அந்த சத்திய கவுண்டர் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு வந்துரு. ஆமா, நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம தப்பு பண்ணிட்டேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனாகமணி, நீ சாதாரண கண்ணுல தண்ணி விட்டாலும் கரங்கி போய் விழுந்துருவான். இதுக்கு போய் ரத்தம் வர அளவா சவுத்துல முட்டிக்கிறது. சின்ராசு, உங்க ஆத்தா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை ஒரு நிமிஷத்துல நிப்பாட்டிப்படலாம். ஆனா நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட உங்க ஆத்தா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட உங்க ஆத்தா நீ மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணத்தையே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாலே. ஏன்? உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தன்னுடைய ஆசையெல்லாம் மனதுக்குள்ள புதைச்சிட்டு உனக்காக ஒரு பெரிய தியாகத்தையே செஞ்சிருக்க. நீ உங்க ஆத்தா பேர்ல வச்சிருக்கிற பாசத்தை காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க ஆத்தா எந்த பொண்ணு மகாலட்சுமின்னு சொன்னாரோ, எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சாரோ, அதே பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா இல்லாட்டி போனா கூட உன் தம்பி பொண்டாட்டிங்கிற முறையிலேயாவது நீ அவளை இந்த வீட்டுக்கு வரவழைக்கணும். நீ மட்டும் இதை செய்யல, கொடுத்த வார்த்தையை காப்பாத்தலன்னு சத்திய கவுண்டர் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரு சேர்ந்து உங்க ஆத்தா மூஞ்சில காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என் வயசுல வர பிள்ளை வேணா எடுத்துக்கோ. இந்த பிள்ளைய காப்பாத்திடுமா. மாமா, தந்தி கொடுத்து தம்பி உடனே வர சொல்லு. தம்பி நல்லா இருக்கியாடா? அட ஒண்ணு இல்ல, பட்டாசை இதுக்கு போய் இப்படி போயிருக்க. ஏய், நீ வர்ற நான் தானே எல்லா ஏற்பாடும் பண்ணேன். இறங்கி வரா. அட பயப்படாம இறங்கி வா. இந்த சூடமெல்லாம் ரெடியா இருக்காத்தா? மாமா பத்தை கொஞ்சம் இருங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டோம் டெலிகிராம் கொடுத்தீங்க. இங்க என்னதானே ஆளாளுக்கு சிரிச்சிட்டீங்க. எதுக்காக என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? நல்ல விஷயம் தான் கண்ணு, உனக்கு கல்யாணம். ஒண்ணு மனவரைக்கும் வந்தாச்சு மாப்பிள்ளைங்க சென்று போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள பொண்ணு உட்கார வைங்க. மாப்பா மனவரை போனதுக்கு அப்புறம் தானே பொண்ணு வரணும். அதான முறை. எங்க ஆத்திர வருடத்துக்கு முறையெல்லாம் பாத்துக்கிட்டு எங்க சத்திய கவுண்டர் முதல்ல பொண்ணு உட்கார வச்சு மத்த சாயந்தரம் நடத்துங்க. மாப்பிள்ளை சீக்கிரம் வந்துடுவாருன்னு இல்லங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியா? அப்ப நீங்க பொண்ணு உட்கார வச்சு அந்த சீரை செய்யுங்க. வாங்க ஓகேங்களா? ஏங்க யாருன்னு தெரியல, உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? ஒரு 10 வாங்கிட்டுங்களா? யோ போயா, என்ன திண்டு போற விடு போ. என்னங்க, எங்க தம்பி டவுன் ரோட்ல நிக்கிறானா, நான் பின்னால வந்துடுறேன். ஒண்ணு உங்க அப்பாட்ட அந்த கடிதாச்சு கொடுத்துருங்கன்னு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். எனக்கு படிக்க வராது, கொஞ்சம் பாருங்க. ஐயோ 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 கடவுளே. ஐயா ஐயா என்னாச்சுங்க?
இன்னுமா கொலை பண்ண அட பாவிகளா, என் குடியே கெடுத்துட்டீங்களே, இப்ப நான் என்னத்தடா சொல்லுவேன்? என் மாதமே போயிடுச்சு. ஐயோ, என் தம்பி என்ன எழுதியிருக்கான்னு புரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்லி உன் தம்பி எழுதியிருக்கான். இப்படி ஒரு கேவலத்துக்கு அப்புறம் இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். என் மானவ மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஐயா, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. என் தம்பி எங்க இருந்தாலும் நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வரேன். வைத்தியகாரத்தனமா பேசாதையா. கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா? நீங்க எல்லாம் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. ஐயோ, சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. என்னையா சரியான கையெடுத்து கூப்பிடுறேன். கேவலப்படுத்திட்டியா? இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் நினைக்காது, இதுல எனக்கும் பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போன இந்த அவமானமே எனக்குத்தான். அம்மா, நீ எதுக்கும் மனம் தளரவிட, நான் இருக்கேன். எங்க குடும்பத்துல உள்ள ஒரு பையனால வந்து இந்த கலந்துட்டு என் குடும்பத்துல உள்ள இன்னொரு பையனை வச்சு நான் தொடச்சிருக்கேன். ராசா, நாட்ராஜா, இவன் தான் என் செல்வ மகன். என்ன ஓடி போன டாக்டர் மனுஷ வைத்திய, இவன் மிருக வைத்திய. அவன் படிச்சுட்டா அறிவாளி, இவன் பிறவிலேயே அறிவாளி. என்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள இவன் தான். துப்பாக்கியமான நிலையில் உள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்ந்து கொடுக்கிறது ரொம்ப புண்ணியம் தான். சட்டுன்னு போய் பட்டு வெட்டி பட்டு சொக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு வா. இங்கே வா. ஆமா வாயா. என்ன சொர போட்டு கூப்பிடுற? நான் ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதையா கூப்பிடு. என்ன நாடகம் ஆடுற? நானா? இதான் எவடையாட்டி வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. 5 நிமிஷம் டைம் தரேன், இடத்த காலி பண்ணு, இல்ல பின்னிடுவோம். பின்னி இல்லையா? வாய் வார்த்தை வாயில இருக்கும் போது பின்னிடுவேன் வேணும். மகனை நாட்டுறாயா? பக்கத்துல வந்து நின்று இப்ப பேசும். நீ யாரப்பா? நான் தான் என் பொண்ணுடைய முறை மாமன். நான் தான் அவளை கட்டிக்கிட்டா இருந்துச்சு. மாமன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்கும் நிச்சயம் பண்றதுனால தான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? டேய், மாப்பிள்ளைய பட்டு சட்டை பட்டு சேர்த்து வாங்குறா. அது உன் அளவுக்கு தச்சது இல்ல. போட்டு பாக்குற. சரி, அவ்வளவுதான். மகனே, உன் வாழ்க்கையில பெரிய ஜாக்பாட்டு இதான். இதை தவற விட்டு நீ உருப்படவே மாட்டேன். என்ன செய்யணுமோ செய். உடனே அவசரப்பட விருப்பணி பணவரையில உட்கார்ந்த பொண்ணு எழுந்துச்சா தப்பா போயிடும். உட்காருமா. ஏங்க சத்தி கொண்ட கல்யாணம் நிறுத்துறீங்களா? அது எப்படிங்க கல்யாணத்தை நிறுத்தி அர்த்தம் எல்லாம் பேசிட்டு பொண்ணு ஏற்கனவே மனவரையில வந்து உட்கார்ந்தாச்சுல. இல்லன்னா வேற மாப்பிள்ளையாவது ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாண வீட்டுல இப்படி கசமத்தான் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்க ஊருக்கே புத்தி சொல்றவங்க, நீங்களே இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்தாலும் உசுறு துணிஞ்சு இறங்கித்தான் ஆகணும். இல்லன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். யதார்த்தமா நடந்ததோ எப்படி நடந்ததோ, அன்னைக்கே என் பொண்ணோட மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே நிலைமைதான். நீங்க வந்து மனவரையில உட்காருங்க. பாப்பா.